ஃபர்ஸ்ட்ல ஒரு சனிக்கிழமை 2-3 நாளா நெஞ்சு இந்த அடிவாகம் நல்ல வேலை குத்திட்டே இருந்தது. அப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை வேலை ஜாஸ்தியானதுனால அப்படி இருக்குதோ, ஒருவேளை நெஞ்சில் அடிபாகம் ஒண்ணு மாத்தி குத்தும், ஒண்ணு கீழே குடிஞ்சாலும் குத்தும். அப்ப ரொம்ப 2-3 நாள் இது பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போறதுக்கு ஒரு பயம். என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் யோசித்தேன், நம்ம ஒல்லியா இருக்கிறதுனால ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடலாம் வைக்கிறதுனால நம்ம பலகீனம் தான் அப்படின்னு யோசித்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சனிக்கிழமை அம்மா லாஸ்டா 7:55 அப்போ நான் யோசித்தேன், ஆமேன் போடுறதுக்கு போன மாதிரி இருக்குமே ஆண்டவரே, இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணதுனால இப்பதான் டைம் கிடைக்குது. ஆமேன் போடுறது சரி, ஒரு வார்த்தையாவது உம்முடைய வசனத்தை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு உள்ள வரையும் அம்மா பிரேயர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, கடைசியில கூடுகையில நெஞ்சு வலிய கொண்டு வருகிற சாத்தான நான் கட்டி ஜோம் பண்றேன். அது வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட பலகீனமா இருக்குமோன்னு நான் யோசித்தேன். ஆனா ஆண்டவர் அது அம்மா மூலமா எனக்கு அந்த பலகீனத்தையும் அப்ப இதையும் பலகீனத்தை கொண்டு வருகிற ஒரு சாத்தான் நம்மளுக்கு அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு ஜெபம் முடிஞ்சு நைட்டு மாறுறேன். அப்பல பிரசாதனை இந்த பலகீனம் என்ன விட்டு நீங்கணும் ஏசு நான் அந்த பிரசாதம் சொல்லிட்டு அந்த பிரேயர் முடிஞ்சு வெளியே வைத்துக்கிறேன். ஒரு வழி எல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க போச்சுன்னு எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அத்தனை புத்து இது இருந்தது, அத்தனை ஆச்சரியம். அப்ப ஏசப்பாக்கு கொண்டபடி நன்றி சொல்லிட்டு என் கணவர்கிட்ட சொல்றேன். அப்ப சொல்றாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நெஞ்சு வலி நீ ஏன்டதான் சொல்லிட்டு இருக்கா, வேற யார்ட்டையும் சொல்லி ஜோம்ல சொன்னியா? அப்ப இதெல்லாம் போய் எங்க ஜோம்ல சொல்றது, ஏண்டோட பலகீனமா இருக்கும். நான் தான் ஒழுங்கா இதுங்கிறது இல்ல, அங்க எங்க ஓட்டமா இருக்கனால சாப்பிடறது கிடையாது, அதனால இப்படி இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பலப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபை அம்மா மூலமா அன்னைக்கு இது பண்ணாங்க. அதே இது இப்போ ரீசெண்டா இப்போ இந்த வாரம் திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தெரியல, இதே மாதிரி சாயங்காலம் கொடுங்க. இதே மாதிரிதான் லாஸ்ட் டைம் 6:30 வந்தேன். அப்போ பிள்ளைல ரொம்ப சண்டைப்பட ஆரம்பிச்சுட்டு தேசுக்காக ப்ரே பண்ண முடியல. அப்புறம் இடையில கட்டாயி வெளியே வந்துட்டேன். திடீர்னு பாக்குறேன் காந்த நரம்பு அந்த அளவுக்கு வலி வேதனையும். இதே திருப்பி லாஸ்ட் இது ஜோமத்துக்கு உள்ள வரும்போது ஐயா முத்தர்சிக்கையாவும் யாருக்கோ ஒருத்தங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்றாங்க, அந்த கால் விரல்ல உங்களுக்கு நரம்பு இழுத்துக்கிட்டு போகுது. ஆனா யாருக்குன்னு தெரியல, யாரும் சொல்ல மாட்டேங்க, யாருக்கோ ஒரு ஆளுக்கு இருக்குது ஒரு பிசாசின் போராட்டம் ஐயா சொல்றாங்க. அது பிள்ளைல ஏன்னா காலையில மகனும் இடையோட நடந்து கொண்டு போய் 1 கிலோமீட்டர் நடக்கணும், ஒண்ணு ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும், திருப்பி மூத்தவன டியூஷன் போனோம். எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அதுண்ட பலகீனமா இருக்குமோன்னு நான் யோசித்தேன். திடீர்னு நம்ம காது ரெஸ்ட் இல்ல, அதனால காலுக்கு இதா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த வலி அந்த 2 விரல்ல அத்தனை அளவுக்கு வலி என்னால தாங்க முடியல. என்ன ஆண்டவரே இப்படி திடீர்னு இப்படி குத்துது, இது எந்த இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயா சொல்றாங்க, முத்தையா வேற யாருக்கோ பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது நானும் உள்ள என்ட்ரு ஆகுறேன். அப்பதான் சொல்றாங்க, இந்த கூடுகைக்குள்ள இப்போ ஒருத்தங்களுக்கு கால் வலி இருக்குது, கால் வலி கொண்டு வருகிற சாத்தான நரம்பும் காலோட இழுக்குதுன்னு சொன்னாங்க. அத்தனை அளவுக்கு அந்த ஏன்னா அந்த 2 நரம்பு அத்தனைக்கு வலி இழுத்துட்டு இருந்துச்சு, 2 விரல்ல அந்த நரம்போட. ஆனா கடவுள் எனக்கு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை தந்தாரு. அந்த நிமிஷமே எனக்கு ஆச்சரியம் பண்ண, அப்போ சாத்தானுடைய போராட்டம் இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு அந்த இதுல இருந்து எனக்கு ஒரு கற்றுக்க அந்த ஒரு பாடத்தை தந்தாரு. என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே மாதிரி பிசினஸ் காரியங்கள்லயும் ஏன்னா போட்டி நிறைய இருக்கிறதுனால ஒரு 2 நாளா எப்பவும் கொடுக்குற ரெகுலரா வாரத்துக்கு வாரம் ரோலிங் ஆகி ஒருத்தங்க கடையில நிறைய சாதனம் வாங்குவாங்க, ஜாமான் வாங்குவாங்க. எப்படின்னா ஒரு வாரம் 10,000 ரூபாய்க்கு பில்லு போடுறாங்கன்னா, இப்ப இந்த வாரம் எங்களுக்கு இல்லாம இன்னொருத்தங்க ஒரு பாக்கெட்டுக்கு 8 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்களால கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகும். அந்த அளவுக்கு எங்களால ஏன்னா குவாலிட்டியா பண்றதுனால எங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, அப்ப எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்க வேற ஆள்கிட்ட எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது, குறைக்க முடியாது, குறைச்சா நமக்கு தான் நஷ்டமாகும், அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி 2 நாளா சரி போனா போயிட்டு போறாங்க, திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா 2 நாளா இவங்களுக்கு ரொட்டேஷன் இதுங்களையே சாதனை எல்லாம் அப்படி இருக்குதே அப்படின்னு மைண்ட்ல ஒரே இது. அப்ப நான் சொன்னேன், இது பண்ணாதீங்க, ஒரு வழி அடிச்சா ஆண்டவர் இன்னொரு வழி திறப்பாரு, நீங்க அதனால கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, அத்தனை மேல பாரத்தை வைப்போம், அவங்களே திருப்பி வருவாங்க அப்படின்னு 2-3 நாளா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இதுங்க முடியல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, திருப்பி போன் பண்ணி கேட்டாங்க. அப்போ அப்ப அது டேஸ்ட் குறவுதான் எங்களுக்கு, ஆனாலும் பிரச்சனை இல்ல, நீங்க தர்றது தாங்க, உங்ககிட்ட பாகுதி அவங்ககிட்ட பாகுதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அப்ப அவங்கள எனக்கு பொருள் கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தரோட பெரிதான கிருபை இப்ப பழையபடி நாங்களே அந்த கடைகளுக்கு கொண்டு வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ வாங்கலையே, நம்ம சாதனம் போகலையே, இதாவது அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம இங்க இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியாது. சிஸ்டர் சொல்றாங்க ஒரு நாள் நெஞ்சு வலி கொடுக்குற பொருள் வெளியேறுன்னு. இவங்களுக்கு நெஞ்சு வலி யாருக்கு தெரியும்? முதல் நாள் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அப்படி ஒரு சென்சேஷன் வந்தது இல்லை. நரம்பு அப்படியே இழுத்துச்சு. அப்போ கூடையில தான் யாருக்கும் நரம்பு இழுக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த கூடையில இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் ஜோம் பண்ணும்போது உடனே அந்த வலி விட்டுச்சு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டா கூடையில அப்படி ஒரு விரோதமா செய்யுது. அதனாலதான் சொன்னேன். அப்ப இவங்க தான் சாட்சி சொல்றாங்க பாருங்க, நான் சொன்னாங்க, நான் சொல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது கூட உங்களுக்கு இருக்கிறத கர்த்தர் எங்க மூலமா பேசுறாரு பார்த்தீங்களா? அதான் தேவன் உங்களை உண்மையா நேசிக்கிறார் என்பதற்கு அர்த்தம். உங்கள் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறதுக்கான அர்த்தம். உங்களை அவர் மறந்து போகலன்றதுக்கு அர்த்தம். உங்களை அவர் எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஜபம் உங்க குடும்பத்தை ரட்சிக்கும். உங்களுடைய குடும்பத்துல நீங்க செய்யற ஜபத்தின் போது உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நான் கற்றுக் கொடுத்தது போல ஜெபம் பண்ணுங்க. தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னை பர்சனலா போன் பண்ணி கேளுங்க. காலையில கற்றுக் கொடுத்து அதன்படி கிறிஸ்துவ சரி 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 சரி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.